நான் ஏன் அமிர்தா கிட்ட அவ்வளோ கடுமையாக நடந்துக்கிட்டேன்? நான் செய்யறதெல்லாம் எனக்கே ஒரு பக்கம் ஓவரா தான் தெரியுது. நான் அமிர்தா கிட்ட அவ்வளோ கடுமையாக நடந்திருக்க கூடாது. பாவம். என்ன இருந்தாலும் அமிர்தா ஒரு பொண்ணு. சாதாரணமாகவே பொம்பளை பொண்ணுங்க கரப்பாம்பூச்சி பலியை பார்த்தாலே பயந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய பறவை அதுக்கு அடுத்துல பாம்பை பார்க்கும்போது பயந்து போகிறது சகஜம் தானே. நான் ஏன் அவங்க இடத்துல இருந்து யோசிக்காம விட்டேன்? கோபம் கண்ணை மறைச்சதால கோபத்துல என்னென்னமோ பேசிட்டேனே. பாவம், எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்களோ என்னவோ. கல்யாணமான புதுசுல இப்படி பொம்பளை பிள்ளைங்க தனியா பிறந்த வீட்டுக்கு போனாங்கன்னா பிறந்த வீட்டுல 1008 கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. அமிர்தா பாவம் இன்னைக்கு தனியா அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஒருவேளை புருஷன் சரியில்லையா இல்ல சரியா பாத்துக்கலையா அப்படி இப்படின்னு. இல்லடா, நான் உலகத்துல நடக்கிறதா சொன்னேன், அவ்வளவுதான். நான் ஏன் கூட வரலன்னு 1008 கேள்வி கேட்பாங்கல்ல அவங்கள. அமிர்தாவுக்கு எவ்வளவு தர்ம சங்கடமா இருக்குமோ என்னவோ. அவங்க கேள்விகளுக்கு இவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரியலையே. என்னால அவங்க தேவையில்லாம பொய் சொல்ற நிலைமை ஏற்பட்டிருக்கலாம். என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிற அமிர்தாவோட மனசை புண்படுத்திட்டேனே. ஒரு சில நேரத்துல நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. அமிர்தா மேல இருக்கிற அளவு கடந்த பாசத்தால நான் இப்படி எல்லாம் பண்றேன்னா, நான் எங்க அவங்களை இழந்துருவணுங்கிற பயத்துல இப்படி எல்லாம் பேசுறேன்னா, அவங்களை விட்டு நான் விலைக்கு போனா என் மதிப்பை அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நான் இப்படி பண்றேன்னா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஆனா என்ன வேணா இருக்கட்டும், எங்களுக்குள்ள இருக்கிற சண்டை எங்களுக்குள்ளேயே தான் இருக்கணும். 4 செவத்தை விட்டு வெளியே போக கூடாது. அமிர்தாவை பார்க்க நான் போகவா?